முட்டை விடுற கோழிக்கு தான் பிட்டி வலிக்குன்னு நம்ம ஏரியாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ எதுக்கு இந்த பழமொழின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பேக்கை வீட்டில் போட்டதுமே வாழைத்தோட்டத்துக்குள்ளே வந்துடுவோம். வாழைத்தாரில் ஏதாவது பழம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வயலையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு கிடைக்கிறத அப்படியே தாறுமாறாக பிச்சு சாப்பிட்டு போயிடுவோம். இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது, அதாவது நம்ம விவசாயம் பழகிட்டு, அதாவது இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வரும்போதும் இந்த தாரில் இருக்க காயை தொட்டு பார்க்குறோம், பழுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பழுத்துட்டுனா அதோட விலை குறைஞ்சிரும். அந்த மீடியமான விளைச்சல் வந்ததுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டு கொண்டு போனோம் அப்படின்னா தான் நல்ல விலை இருக்கும். அதோட வழி இப்போ நமக்கு தெரியுது, விவசாயிகளோட கஷ்டம். பழமொழியெல்லாம் பழைய காலத்தில் சும்மா சொல்லலை, நிறைய அனுபவிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. நம்ம செலவு பண்ணும்போது தான் அதோட வருத்தம் தெரியுது. அது வரைக்கும் யார் தோட்டத்துலேயே புகுந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது திருடி தின்னுட்டு வந்திருக்கேன் நிறைய. நம்மளும் பார்த்திங்கன்னா அப்படி எத்தனை தார் பழுத்திருந்தாலும் அதில் ஒன்று இதில் ஒன்றுமா எல்லா தார்லேயும் ஒன்று ஒன்றா பறித்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். நிறைய பேர் பறித்து சாப்பிட்ருப்போம். அந்த கஷ்டம், விவசாயியோட கஷ்டம் இப்போ புரிய ஆரம்பிச்சிட்டு.